தமிழகத்தை பிடித்துள்ள தீய சக்தி திமுகவை விரட்டியடித்து இழந்த நம் தமிழ் மக்களின் உரிமைகளை மீட்டு மக்களை தலைநிமிர செய்ய வேண்டும் என்ற வானளாவிய லட்சியத்தோடு வீறிட்டு வரும் நமது மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களின் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் வெற்றி யாத்திரையின் 50வது மாவட்டமாக திண்டுக்கல் மேற்கில் இன்றைய தினம் நடைபெறுகிறது. இந்த பயணம் நிறைவடையும் போது ஆளும் கட்சிக்கு எதிராக மிகப்பெரிய மக்கள் பிரளயம் உருவெடுக்கும் என்பது நிச்சயம். முருகனின் 3ஆம் படைவீடு அமைந்துள்ள மாவட்டம். விவசாயம், சுற்றுலா என தமிழ்நாட்டின் இதயமாக திகழ்ந்த திண்டுக்கல் இன்று அனைத்து அடையாளங்களையும் இழந்து பொலிவின்றி தவிக்கிறது. இதற்கெல்லாம் முக்கிய காரணம் ஊழலில் ஊறிப்போன திமுக அரசுதான். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்ல வேண்டுமானால் கொடைக்கானல் பற்றி எரியும் போது முதல்வர் இந்த பகுதியை பற்றி கண்டுகொள்ளவே இல்லை. ஆனால் கோடை காலத்தில் இன்ப சுற்றுலாவிற்கு மட்டும் முதல் ஆளாக வந்து விடுகிறார். தேர்தலுக்கு முன் கையில் வேல் பிடித்து திமுக இந்துக்களின் விரோதி இல்லை என ஏமாற்றிய கூட்டம் தேர்தல் முடிந்த பின் தனது சுயரூபத்தை காட்டத் துவங்கியது. மொட்டைய போட்டதுல ஆட்டைய போட்டது 25,000 ரூபாய். அத ரவுண்டு பண்ணா 20,000 ரூபாய். அத சரி சமா பிரிச்சான்னு வச்சுக்க, உனக்கு 9,000 எனக்கு 11,000. இதற்கு பழனி முருகன் கோவிலில் அடிப்படை வசதிகள் கூட இல்லாததே சாட்சி. இன்னைக்கு என்ன பக்தர்களுக்கு வசதி செஞ்சு கொடுத்துருக்கீங்க சொல்லுங்க. ஐயப்ப சீசன்ல ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான பேர் வர, லட்சக்கணக்கான பேருக்கு பாத்ரூம் வசதி இந்த கோயில்ல இருக்கா? எல்லா காசு. இங்க பழனிக்கு வர பக்தர்கள் எல்லாமே ரொம்ப சிரமப்படுறாங்க. பழனிக்கு வர பக்தர்கள் எல்லாமே ரொம்ப சிரமப்படுறாங்க. தேர்தல் வருகிறதே என்று அவசரமாக பழனி கோவிலில் திமுக அரசு நடத்திய கும்பாபிஷேகம் முருக பக்தர்களிடையே கொதிப்பை ஏற்படுத்தியதோடு 1000 கோடி செலவு செய்து கும்பாபிஷேகம் நடத்தியதாக கூறினார்கள். ஆனால் கோவிலின் கோபுரம் சேதமடைந்ததால் மக்கள் கோபமடைந்தனர். இந்த கோபத்தில் எண்ணெயை ஊற்றும் விதத்தில் கெட்டுப்போன பஞ்சாமிரதத்தை விற்பனை செய்திருக்கிறது இந்த இந்து விரோத திமுக அரசு. இதேபோல் திருப்பரங்குன்றத்திலும் தீபம் ஏற்ற விடாமல் தடுத்தது இந்த இந்து விரோத திமுக அரசு. தொடர்ந்து திட்டமிட்டு ஏதோ நாங்க இந்துக்களுக்கு எதிரி மாதிரி ஒரு தோற்றத்தை தொடர்ந்து உருவாக்கி கொண்டிருக்கிறாங்க. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன் நானு. இந்த பழனி தொகுதியின் எம்எல்ஏவும் திமுக அமைச்சரின் மகனுமான ஐபி செந்தில்குமார் பழனியில் நடக்கும் அத்தனை குளறுபடிகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் தனக்கும் ஏதோ சம்பந்தம் இல்லாதது போல் இருக்கிறார். ஆனால் இவர்கள் விடும் பில்டப்புகளுக்கு மட்டும் எந்த குறைச்சலும் இல்லை. கேவலமான பில்டப் தேவையா? பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. பழனி கோவிலிலேயே கை வைக்கும் இவர்கள் ஒட்டுமொத்த திண்டுக்கல் மாவட்டத்தையுமே விட்டு வைப்பார்களா என்ன? திண்டுக்கல் மாவட்டத்தில் ஊரக மற்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி இல்லம்மா, கோவிந்தாபுரத்தில் உள்ள அவரது வீடு, சீலப்பாடியில் உள்ள அவரது மகன் ஐபி செந்தில்குமார் 3 இடங்களும் சோதனையானவை. இவர்களின் அட்டூழியத்தால் விரக்தி அடைந்த திண்டுக்கல் மக்கள் அமைச்சர் பெரியசாமியை விரட்டி அடித்தனர். இந்த மாவட்டத்தின் ஒட்டஞ்சத்திரம் பகுதியில் ஒரு அமைச்சர் இருக்கிறார். உணவுத்துறை அமைச்சரின் கீழ் இந்த துறையே நாசமாகி இருக்கிறது. பொங்கல் பரிசு தொகுப்பில் உருகிய வெள்ளம் செத்து போன பள்ளியோடு கொடுத்ததை மக்கள் என்றும் மறக்க மாட்டார்கள். திண்டுக்கல் மாவட்டத்தில் 2 அமைச்சர்கள் இருந்தும் இந்த மாவட்டம் எந்த வளர்ச்சி திட்டங்களையும் பெறவில்லை. திண்டுக்கல் மாவட்டம் உட்பட தமிழகமே சீரழிந்து சின்னாபின்னமாகி கிடக்க இன்னைக்கு நாங்க எப்படி வாழவா சாவா ஊரை விட்டு ஓடலாமாங்கிற நிலைமையில இந்த அரசாங்கம் கொண்டு வந்து எங்களை நிர்கதியா நடுத்தருவுல நிக்க வச்சிருச்சுங்க. ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப கஷ்டம். முதல்வரோ சினிமா பார்த்து விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட முதல்வர் நமக்கு தேவையா மக்களே? இந்த தீய சக்தி திமுகவை வீழ்த்தி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவளிப்போம்.